ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். நிறைய சப்ஸ்கிரைபர் எப்படா ஒடிசா போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பேர் என்ன ஒடிசாக்கு போவேனான்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு கமெண்ட் நாங்கள் ஒடிய விளாக்கு வெயிட் பண்ணுறோம்னு சொல்றீங்க. அப்படி வெயிட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று எந்த அளவுக்கு ஒடிய விளாக் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரே ஒரு கமெண்ட் தான். ஆனால் நிறைய பேர் ரொம்ப சேடாக கமெண்ட் பண்ணுறீங்க. அது எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அப்படின்னா, தயவு செய்து பாப்பாவை அங்கே படிக்க வைக்காதீங்க, தமிழ்நாட்டில் படிக்க வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு 2-3 வீடியோவில் வந்த கமெண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டத்தில் தொடர்ந்து மழை, ரோட்ல எல்லாம் தண்ணி போய் நடக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. வீடுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருக்கு. தயவு செய்து எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்ச அளவு சிட்டி சைடு இருக்கிறவங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுங்க. 11 மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் ஊர் பேர் எனக்கு சென்ட் பண்ணலை. சுடர்யால் அப்படிங்கிற பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டேவா. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி, எப்போதும் ஹாப்பியாக இருங்க. நான் உங்களுக்கு விஷ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? உங்களுக்கு தேஜு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. உங்களோட சந்தோஷத்துக்காக உங்கள் பர்த்டேக்கு அம்மா பண்ண ஒரு சின்ன ப்ரைஸ் இது. எப்போதும் ஹாப்பியாக இருங்க. நீங்களும் என்னோட வீடியோ பார்த்து தேஜு விரும்புறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்போதும் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அதிகமாக சேட்டை பண்ணாதீங்க. தேஜு ஆடு மேய்க்க எங்கள் அம்மாச்சி கூட போயிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோவில் என்னோட முடி பார்த்துருந்துருக்கீங்க. அதில் உங்களோட ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் எந்த மாதிரி ஹேர் கேர் பண்ணுறீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை ஜஸ்ட்டு நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணேன். அது ஒரே ஒருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். எவ்வளோ பேர் பார்த்துருந்துருக்கீங்கன்னு தெரியல. இருந்தாலும் வீடியோவில் மொத்தமாக சொன்னோம் அப்படின்னா சில பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல, அதனால தான். இன்னொன்று, என்னோட முடியுமே இங்கே பாருங்கள், என்ன வச்சேன் அப்படின்னா நல்ல கருப்பா இருக்கும். இப்போ சுருட்ட முடிதான். இங்க பாருங்க, இங்க இருந்து பார்க்கும்போது லைட்டா ப்ரௌன் கலர்ல இருக்குங்களா? எனக்குமே கவட்ட மாஞ்சு இருக்கும். இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். என் முடியுமே கவட்ட முடியெல்லாம் நிறைய இருக்கு. அந்த ஒரு முடியில 2 இருக்குங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஆனா என்ன தேய்ச்சி தலைவாரினேன் அப்படின்னா அது சரியா தெரியாது. அதனால உங்களுக்கு நல்ல பிளாக்கா தெரிஞ்சிருக்கும். உண்மையாவே என்னோட முடி கொஞ்சம் ப்ரௌனா இருக்கும். இந்த இடம்லாம் கூட வீடியோல பாக்குறதுக்கு பிளாக்கா இருக்கலாம், ஆனா கொஞ்சம் ப்ரௌனா தான் இருக்கும். நான் எப்படி மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது. இன்னொன்னு, என் முடிக்கு நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. முடிக்கு நம்ம எந்த ஒரு ஹேர் மாஸ்க் போட்டாலும் அது கொஞ்சம் குளிர்ச்சியா போடுறதா ரொம்ப நல்லது. வெந்தயமோ இல்லை கத்தாழை போடுறது, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, இது கூட சேர்த்து கத்தாழையும் மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் அதெல்லாம் ரொம்ப ஹெல்தி. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணாலும் குளிர்ச்சிங்க. எனக்கு குளிர்ச்சி செட் ஆகாதுங்கிறனால நான் எதுவுமே போடுறதில்ல. தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தேய்க்கிறேன். அதுவுமே நிறைய பிராண்டு எண்ணெய் எதுவுமே தேய்க்க மாட்டேன். நார்மலாக அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேராஷூட் இருக்குது. அம்மா வீட்லேயுமே பேராஷூட் தேங்காய் எண்ணெய் தான். அங்கே போனேன் அப்படின்னா நான் முன்னாடி காமிச்சிருப்பேன், விவிடிங்கிற பிராண்டில் ஒரு தேங்காய் எண்ணெய். அது நார்மலாக மஞ்சள் கலர் டப்பாவில் இதே மாதிரி தான் இருக்கும். சும்மா மார்க்கெட்டில் வாங்குறதா, மற்றபடி நான் வேறு எந்த பிராண்டும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் உண்மையாகவே முடிக்கு தயிர் நல்லது. ஆஸ்துமா ப்ராப்ளம் இல்லாதவங்க, குளிர்ச்சி செட் ஆகுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தயிர் நல்லது, வெந்தயம் நல்லது, முக்கியமாக கத்தாழை நல்லது. அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ. பொடுகு வந்தது அப்படின்னா வேப்பிலை எல்லாம் அரைச்சி தேய்க்கலாம். லெமன், இந்த மாதிரிலாம் பொடுகு அதிகமாக வந்தால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு முடி எந்த அளவுக்கு இருக்குங்களோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ ஆஸ்துமா இருக்கிறவங்க குளிர்ச்சியாக ஏதாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளிக்கலாம். ஆஸ்துமா இல்லாதவங்க 30 நிமிஷம் எடுத்துக்கலாம். தயிர், வெந்தயம், ஆலோவேரா எல்லாமே குளிர்ச்சி, அதனால சேஃபாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, தலை பின்னியே இருந்தாலும் தலையை அவுத்துட்டு தலை வாரி நல்லா சிக்கெடுத்ததுக்கப்புறம் மேலே எப்போதுமே ஒரு கிளிப்பு போடுவேன் இல்லைங்க, அது போட்டுட்டு அது தலை குளிக்கும் போது ஏன் முடி அளவுக்கு கொஞ்சம் தண்ணியில் 2 ரூபா ப்ரூ பாக்கெட் மிக்ஸ் பண்ணி டவ் ஷாம்பு 3 எடுத்துப்பேன். நான் எப்போதுமே 3 மிக்ஸ் பண்ணிட்டு முதல்ல கொஞ்சமாக ஷாம்பு தேய்ப்பேன். அதுவும் இந்த சைடில், அதுக்கப்புறம் உச்சந்தலையில் பின்னாடி கழுத்துக்கிட்டேன். உள்ளே மட்டும் ஷாம்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு
முதல்ல முடிய லைட்டா கழுவிடுவேன். அப்படி கழுவும் போது நம்மளுக்கே டிஃபரெண்ட் தெரியும். எண்ணெய் பசை எல்லாம் வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஷாம்பு போட்டு செகண்ட் டைம் எப்போதுமே ஷாம்பு போட்டு அலசணும் அப்படின்னா நல்ல முறை வரும். அப்படிங்கிறப்போ நல்லா அழுக்கு போயிடும். நார்மலாகவே வாரத்துக்கு 2 டைம் தலை குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பொடுகு அதிகமாக வராது, அழுக்கு சேராமல் இருந்தாலுமே நல்லது. ஆனால் நான் எப்போதுமே வாரத்துக்கு 1 டைம் தான் தலை குளிப்பேன். ஏன்னா முடி கொஞ்சம் நீளமாக இருக்குங்களா, அடர்த்தி வேற, அதனால ஈஸியாக சளி பிடிச்சிரும். எனக்கு சளி பிடிச்சா மூச்சு விட முடியாது, நைட்டில் தூங்குறது கஷ்டப்படுவேன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால நான் வாரத்துக்கு 1 டைம் தலை குளிப்பேன். நீங்களே டெய்லியும் தலை குளிக்கிறத விட அந்த தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கு எடுத்துட்டு தலை குளிச்சுட்டு எப்போதுமே ஈரத்தோட சிக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா முடி கொட்டாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தலை குளிச்சுட்டு வந்த உடனே துண்டை வச்சு கட்டி கொண்டை போட்டுப்பாங்க. கொண்டை போடக்கூடாது. அப்படி நான் ஒரு மாதிரி போடுவேன். எல்லா முடியும் முன்னாடி கொண்டுட்டு வந்து முறுக்கிட்டு இப்படி பின்னாடி வச்சுப்பேன். அது சும்மா ஒத்த முடி இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லது. கொண்டை போடக்கூடாது. அந்த மாதிரி முடியை தட்டக்கூடாது துண்டில். அப்படி தட்டினோம் அப்படின்னா முடி உடையும். லைட்டாக இப்படி துவட்டிட்டு ஈரமாக இருக்கும்போதே சீப்பு வச்சு சீவிடுவேன். ஏன்னா காஞ்சிட்டு நம்ம சிக்கு எடுத்தோம் அப்படின்னா பயங்கரமாக முடி கொட்டும். நம்மனால சிக்கு எடுக்க முடியாதுன்னு போட்டு கோவத்தில் இல்லைன்னு இழுத்துருவோம், எல்லா முடியும் கொட்டிடும். அதனால ஈரமாக இருக்கும்போதே சீவிட்டோம் அப்படின்னா முடியும் அதிகமாக கொட்டாது, ஈஸியாக சிக்கும் உடஞ்சிரும், சீக்கிரமாகவும் காஞ்சிரும். இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். அங்கே ஒடிசாவில் இருந்தேன் அப்படின்னா காலையிலே குளிச்சுட்டு மதிய டைமில் நல்லா காய வச்சுட்டேன் அப்படின்னா தலை குளிச்ச அன்னைக்கு சாயங்காலம் எண்ணெய் தேய்ச்சிருவேன். எங்கள் ஊர்லலாம் தலை குளிச்ச அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு ஆம்பளை பையன் இருக்கிறவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட நான் அப்படி பண்ணலை. ஏன்னா அம்மா திட்டுவாங்கங்கிறனால. ஆனால் அங்கே இருக்கும்போது நான் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து அது நார்மல், அது யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இங்கே வந்தால் ஃபாலோ பண்ணுவேன். இவ்வளோதான் பண்ணுறேன். வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று, அடிக்கடி ஷாம்பு மாற்றக்கூடாது. அடிக்கடி தேங்காய் எண்ணெய் மாற்றினாலும் முடி கொட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே முடி கொட்டாமல் கொஞ்சம் நார்மலாக வளரும். சில பேருக்கு காலையில் மதியம்லாம் எண்ணெய் வைக்க பிடிக்கல அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சு தலை சீவி நல்ல ஃப்ரீயாக பெரிய பெரிய பின்னெல்லாம் பின்னி பெரிய ரப்பர் பேண்ட் போட்டு தூங்கினாலும் முடி வளரும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அது ஃபாலோ பண்ணதில்லை. இது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்குமே ப்ரௌன் கலர்ல எல்லாம் முடி இருக்குது. அதனால இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில பேர் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டுக்கிட்ட கமெண்ட், தேஜுவை ப்ளீஸ் தமிழ்நாட்டிலே படிக்க வைங்க. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏன் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் என் லைஃப்பில் இது நல்லது, இது கெட்டது, இந்த மாதிரி மாற்றிக்கோங்க, இந்த மாதிரி திங்ஸ் வாங்குங்கன்னு சொல்லியிருக்கப்போலாம் நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஆனால் தேஜுவை படிக்க வைக்கிற விஷயத்தில் மட்டும் நான் மட்டும் சிங்கிளாக முடிவு எடுக்க முடியாதுங்கள்ல, அதையும் நீங்கள் யோசிக்கணும். இப்போ எனக்கு ஆசை இருக்குது தமிழ்நாட்டில் படிக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தேஜுவோட அப்பாவுக்கு என் பொண்ணை இந்த மாதிரி படிக்க வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல. சேர்ந்து டிசைட் பண்ணாதான் நல்லா இருக்குமே தவிர, இல்லை என் பொண்ணை நான் இங்கே தான் படிக்க வைப்பேன், என் பொண்ணை இங்கே தான் படிக்க வைப்பேன், ஏதாவது பிரச்சனையே ஆனாலும் தேஜு தான் ரொம்ப கஷ்டப்படுவா. அவளோட ஃப்யூச்சர் தான் ஸ்பாயில் ஆகும். இங்கே இருக்கிற அப்பா அம்மாவுமே முதல்ல சொன்னாங்க, தேஜு பிறந்த புதுசில் தேஜு தமிழ்நாட்டிலே படிக்க வைக்கிறியான்னு. தெரியலம்மா, அவங்க அப்பா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா அப்பாவுமே எப்போதுமே தேஜுவோட முடிவோ இல்லை எங்கள் வீட்டில் எந்த ஒரு டிசைடாக இருந்தாலும் தேஜுவோட அப்பாவுக்கு தெரியாமல் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தேஜுவோட அப்பா கிட்ட முதல்ல கேளு, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் தமிழ்நாட்டில் படிக்கவே, இல்லாட்டி அங்கேயே படிக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு டைம் நான் அங்கே வீட்டில் பேசும்போதுமே என் ஹஸ்பண்டோட அக்காவும் தேஜுவை இங்கே தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் படிக்கிறது அங்கே தேஜோட அப்பா எப்படி விரும்பலையோ அதே மாதிரி தேஜோட அக்காவும் விரும்பலை, மாமனார் மாமியாரும் விரும்பலை. 2 பேரோட ஃபேமிலியும் ஈக்குவலாக போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டுட்டு வரணும். அதை விட அங்கே படித்தானா ஹிந்தி, சமஸ்கிருதம், ஒடியா இதெல்லாம் சேர்ந்து படிப்பா. இதுதான் அவங்க அப்பாவுக்கு ஒரு மெயினாக இருக்கிறதே. 3-4 லாங்குவேஜ் பேசும், அதோட சேர்த்து தமிழும் பேசட்டும். நான் இல்லைன்னு சொல்லலை, அவளுக்கு கற்றுக் கொடுக்குறதாலும் கொடுன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்தில் எங்கள் பேச்சை நீங்கள் கேட்கலன்னு யாரும் என் மேலே கோவப்பட வேணாம். அது நிறைய பேர் நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. சில விஷயத்தில் நான் மாமனார் மாமியார் மேலே கோவப்பட்டாலுமே என்னதான் இருந்தாலும் தேஜெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மா கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து போனப்போ, குழந்தை பிறந்தப்போ எல்லாமே உங்கள் மாமனார் மாமியார் தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களையும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது உண்மைதான். அவங்களோட விருப்பம் அப்பா அம்மாவோட விருப்பம் இல்லாமல் நான் தனியாக எதுவுமே பண்ண முடியாது. அப்பா அம்மாவுமே சொல்லிட்டாங்க,
தேஜு எங்க படிப்பா என்னங்கிறத நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். நீயா எதுவும் உன் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, என் பொண்ணை நான் அங்கே தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் தயவு செய்து எல்லாரும் மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நீங்களே யோசிக்கலாம், உங்களுக்கு இது விருப்பமா தேஜு அந்த இடத்துல படிக்கிறது அப்படின்னா அது உண்மையாவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப பயம் என்னன்னா, ஸ்கூல் அங்க இருக்கிற டீச்சர், லாங்குவேஜ் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க சுத்தி இருக்கிறவங்க தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. என்னன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன் என்னோட மாமனார் மாமியார் எப்படி இருக்காங்கன்னு. அதையுமே சில பேர் நீ வீடியோல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பார்த்தவங்க வரைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ இவ பெரியவள் ஆக ஆக சொந்தக்காரங்களும் இதே மாதிரியே இருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல அந்த பொண்ணு தேஜு கொஞ்சம் பெரியவள் ஆகுறா. அது இப்போ என் கேரக்டர் மாதிரியே 100% அவள் வளரணும்னு நான் அவளை கம்பல் பண்ணல. இருந்தாலும் இப்போ எனக்கு அந்த விஷயம்லாம் பிடிக்காது. அப்படிங்கிறப்போ தேஜுவும் அதை வெறுக்கணும்னு நினைக்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா அந்த இடத்துல வளர்றப்போ அவ மாற சான்ஸ் இருக்கா? அவ மாறிடுவாளா? அவளும் இதெல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிருவாளோன்னு எனக்கு ஒரு பயம்தான். அந்த விஷயத்த மட்டும் தேஜுவை விட்டு கொஞ்சம் தூரமாவே இருக்கணும். அவளுக்கு அது தெரியவும் கூடாது, அது மேல இன்ட்ரெஸ்ட்டும் வரக்கூடாது, அதை பத்தி எதுவுமே அவ யோசிக்க கூடாது. அப்படி எனக்கு தோணுது. அதுதான் என்னோட ஆசையுமே கூட. பார்ப்போம் என்ன நடக்கும் என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் சில பேர் சொல்லியிருந்தீங்க, தேஜுவுக்கு அங்கன்வாடிக்கு அங்க போய் அட்மிஷன் போகணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தப்போ, உங்க அப்பா அம்மாக்கு நீ என்ன செஞ்சியோ அதுதான், இப்போ நீ இவ்வளோ தூரம் போயிருக்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான். நம்ம அப்பா அம்மாவை நம்ம சந்தோஷப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருப்போம். அவங்கள அழுக வச்சோம் அப்படின்னா நம்ம அழாம இருக்க மாட்டோம். அது அது என்னோட லைஃப்ல 100க்கு 1000% உண்மை. அதனால தயவு செய்து என்ன மாதிரி முட்டாள யாரும் இருக்காம எல்லாரும் அப்பா அம்மாவை சந்தோஷமா பார்த்துக்கோங்க. நான் அங்க இருக்கும்போது அப்பா அம்மா வீட்டுக்கு வரல. அதுக்கு முன்னாடி எப்போ அப்பா அம்மாவை பார்ப்போம், எப்போ நம்மளும் அப்பா அம்மாவோட வீட்டில் இருப்போம்னு அந்த மாதிரி ஏங்கி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது நடந்ததில்ல. அந்த மாதிரி அங்கேயே படித்தாலும் பாப்பாவை நல்லபடியாக வளர்க்குறதுல நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். இதுவும் நடக்கும் நம்புகிறேன். வேறு என்ன பண்ணுறது? அதனால மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கள் இவ்வளோ பேர் சொல்லி நீ கேட்காம இருந்தேன்னு சொல்லி தயவு செய்து யாரும் என் மேலே கோவப்படாதீங்க. இந்த மாதிரி தான் இருக்குது வீட்டில் சுச்சுவேஷன். எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக இருப்போம். சில பேர் நான் இப்போ வீடியோவில் சும்மா கிண்டல் விஷயமாவே நான் சிரித்து பேசுறது விரும்ப மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் ஆட்டிடியூடாக பேசுகிறீங்க, ரொம்ப ஓவராக பேசுகிறீங்கன்னு சில பேர் சொல்கிறீங்க. அது புரிஞ்சுக்கிற விதத்தில் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருக்கலாம். எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை நான் இந்த வீடியோவில் பேசுனதில் ஓவராக பேசியிருந்தேன் அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ. பை.